கடந்த ஆட்சிக்கும் இந்த ஆட்சிக்கும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது? எல்லாரும் அதே தான்ப்பா செய்வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம். அவங்களுக்கு இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இருக்க போறது இல்லை. என்ன, போன முறை போராட்டம் இந்த முறை வெற்றியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு 8 வழிச்சாலை. இந்த 8 வழிச்சாலை அப்படிங்கிறதுக்கு திமுக பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ திமுக ஆட்சிக்கு வரும்போது 8 வழிச்சாலையை கைவிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம், நடக்கலை. அடுத்ததா தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு. யாருமே மறந்திருக்க மாட்டோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் ஒரு பெரிய கருப்பு புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு தான். 13 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போராட்டம், திமுக அதை கையில் எடுக்கிறாங்க. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணமான நபர்கள் திமுகவினுடைய ஆட்சியின் போது நிச்சயமாக களையெடுக்கப்படுவார்கள். அவங்க அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய எல்லா தண்டனையும் கொடுக்கப்படும். இதுதான் திமுக நமக்கு கொடுத்த வாக்குறுதி. இந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி கடந்த சில நாட்களாகவே சோஷியல் மீடியாவில் கேள்வி கேட்குறாங்க. சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் கேட்குறாங்க, மீடியாவில் இதை கேள்விலாம் வந்திருக்காது. கடந்த முறை இந்த துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது தென்மண்டல ஐஜியாக இருந்தவர் இப்போது டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். அப்போ துப்பாக்கிச்சூட்டுக்கு காரணமாக இருந்த இல்லாட்டி காரணமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அரசு அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஒரு ப்ரமோஷன் அப்படிங்கிறது இந்த ஆட்சியின் போது கொடுக்கப்படுது. இது ஏன் கொடுக்கப்படுது? இதுக்கு பின்னாடி அரசியல் காரணங்கள் என்ன, உண்மையான காரணங்கள் என்ன, இதை அரசாங்கம் எப்படி கையாண்டு இருக்கலாம், இதனால் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ரொம்ப புதுசாக இருக்குல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்து டிபேட் பண்ணால் மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளோ நாலேஜ் கிடைக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையிலிருந்து எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். 2018 ஸ்டெர்லைட் ஆலை, அந்த ஸ்டெர்லைட் ஆலையை சுற்றி இருக்கக்கூடிய பல கிராம மக்களுக்கு அடிக்கடி நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிற அந்த போராட்டம். அந்த போராட்டத்தில் மக்கள் அப்படிங்கிறவங்க கலைக்கப்படுவதற்காக துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அந்த துப்பாக்கிச்சூட்டில் 13 நபர்கள் கொல்லப்படுகிறார்கள், இறக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 13 நபர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. வீட்டுக்கு போனவங்க, சாப்பாடு வாங்க போனவங்க, இப்படின்னு சொல்கிற 13 நபர்கள் நம்மளே மாதிரி சாதாரண மனிதர்கள். அப்போ அவங்களுடைய இறப்பை நீங்கள் எப்படி தெரிந்து கொண்டீர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வார்த்தையை விடுறாரு, டிவியில் நியூஸ் பார்த்து தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி. இதை ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிடுறாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதை பிடிச்சிட்டு நீங்களாம் ஒரு முதலமைச்சரா, நீங்கள் தானே இதுக்கு உத்தரவு கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி அதை பெரிய அரசியலாக மாற்றுறாங்க. அதில் அரசியலும் இருந்தது அப்படிங்கிறது யாரும் மறுக்கிறதுக்கே இல்லை. ஸோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது பெரும் தவறு என்றால் அந்த தவறுக்கு காரணமானவர்கள் எல்லாருமே தண்டிக்கப்பட வேண்டும். அதுதான் நியாயமான கோரிக்கை. தவறு யார் செஞ்சிருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இது இந்த இடத்துல மட்டும் நான் சொல்லலைங்க, நான் பொள்ளாச்சி விஷயத்துலேருந்தே சொல்கிறேன், கேட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு திமுக அபிமானியும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஓகே பொள்ளாச்சி விவரத்தை அதிமுக சரியாக கையாளவில்லை, பொள்ளாச்சியினுடைய குற்றவாளிகள் தப்பிக்க வைக்கப்படுகிறார்கள், திமுக ஆட்சிக்கு வந்த உடனே கண்டிப்பாக அவங்க கைது பண்ணி வேணா மரண தண்டனை கூட விதிச்சிருவாங்க அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் நம்மக்கிட்டேயே வாய்ஸ் அவுடாவில் எல்லாமே விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? பொள்ளாச்சி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு விட்டார்களா, இல்லை அதுக்கு பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருந்தது அப்படின்னு சொன்னாங்களே, அதற்கு ஆளும் கட்சி பயந்து விட்டதா? இந்த கேள்வியெல்லாம் அவங்க மனசில் இருக்கா இல்லையாங்க? நம்ம வீட்டில் ஒரு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இந்த ஆட்சியில் சரியா இல்லைப்பா, அடுத்த ஆட்சியில் அது நல்லா மாறிடும், அவங்களுக்கான தண்டனை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அடுத்த ஆட்சியிலும் தண்டனை கிடைக்கலன்னா அதை பற்றி நம்ம கேட்போம், அட்லீஸ்ட் பேசுவோமாங்க. இதே தான் இப்போ நம்ம நேராக ஸ்டெர்லைட் ஆலைக்கும் வரோம். இங்கே அரசு அதிகாரிகளை குற்றம் சொல்வது அப்படிங்கிறது இன்னொரு புறம் தான். ஏன்னா அதுக்கு காரணமான அரசியல்வாதிகள் தான் இங்கே பெரும் குற்றவாளிகள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கண்ணோட்டமும். அரசு அதிகாரிகள் என்ன செய்வாங்க, காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற ஆர்டரை அவங்க என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் அரசியலாக பார்க்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதையே அரசியலாக பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான். தென்மண்டலத்தினுடைய அப்போதைய ஐஜியாக இருந்தவர் சைலேஷ்குமார் அவர்கள், மரியாதைக்குரிய சைலேஷ்குமார் அவர்கள் ஐஜியாக இருக்காரு. இப்போ அவருக்கு டிஜிபியாக உயர்வு அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய துப்பாக்கிச்சூடு, அதில் 13 நபர்கள் அப்படின்னு சொன்ன உடனே திமுக அரசாங்கம் என்ன கொண்டு வராங்கன்னா, 13 நபர்கள் உயிரிழந்தார்கள் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஸ்டெர்லைட் அதில் நடந்த துப்பாக்கிச்சூட்டுக்கு எதிராக நீதிபதி அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய தலைமையில் ஒரு கமிட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த கமிட்டி என்ன செய்யும்னா, துப்பாக்கிச்சூடு ஏன் நடந்தது, இதற்கு காரணமானவர்கள் யார், இதற்கு யாரெல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்க, அந்த ஆர்டர் எப்படி நிறைவேற்றப்பட்டது, மக்களை கொஞ்சு குவிக்கக்கூடிய அந்த உத்தரவு யாரால் பிறப்பிக்கப்பட்டது, அது யாரால் செயல்முறைப்படுத்தப்பட்டது, இப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சு ஒரு ஆவணமாக மாற்றி அதை யாருக்கு சப்மிட் பண்ணணும், அரசாங்கத்துக்கும் நீதிமன்றத்துக்கும் சப்மிட் பண்ணணும். அப்போ இந்த கமிட்டியினுடைய தலைவராக இருப்பது யார்? நீதிபதி அருணா ஜெகதீஷன் அவர்கள்.
கிட்டத்தட்ட 3000 பக்கங்களை கொண்ட அறிக்கையை 2022 ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கொடுக்கிறார். 3000 பேஜஸ், நிறைய ரிசர்ச்சஸ் நடந்திருக்கு. மே மாதம் 18ஆம் தேதி 2022 நீதிபதி அருணா ஜெகதீஷன் அவர்கள் சமர்ப்பிக்கிறார்கள். அந்த அறிக்கையின்படி நல்லா கவனிச்சுக்கோங்க, அந்த அறிக்கையின்படி கலெக்டராக இருந்த வெங்கடேஷ், தென்மண்டல ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் யாதவ், டிஐஜி கபில்குமார் சரத்கர், எஸ்பி மகேந்திரன், துணை வட்டாட்சியராக இருந்த சேகர் உள்ளிட்ட 21 பேருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த 21 நபர்களும் இப்படி ஒரு குற்ற செயல் நடந்ததற்கு காரணம், ஸோ இவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் முதல்வரே அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆய்வுகள் செய்த ஆய்வறிக்கை அப்படிங்கிறது யாருக்கு சப்மிட் பண்ணப்படுது? மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் சப்மிட் பண்ணப்படுகிறது. அப்போ இதில் ஐஜியாக இருந்தவரும் இந்த சைலேஷ்குமார் யாதவ் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்தவர்கள், காயமடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி 2 கேட்டகரியாக மக்களை பிரிக்கிறாங்க. இதில் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்துக்கு என்னென்ன உதவிகள் செய்யணும், காயமடைந்த அந்த நபர்கள் அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னென்ன உதவிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுவும் அந்த ஆய்வறிக்கையில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி டிஃபேன் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறார்னா ஒரு பொதுநல வழக்கை போடுகிறார். அதில் நிறைய கோரிக்கைகள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வழக்கு இப்போதும் நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிபதி அருணா ஜெகதீஷன் அவர்கள் அறிக்கை, அந்த அடிப்படையில் கலெக்டர், காவல்துறை சார்ந்த 17 பேர், வருவாய்த்துறை சார்ந்த 3 பேர் என 21 பேருக்கு எதிரான நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டில் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் என்ன சொல்கிறாரு? 21 நபர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த சூழலில் தான் ஐஜியாக இருந்த சைலேஷ்குமார் அவர்கள் இப்போது டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறார். ஐஜியா இருந்தவர், அதன் பிறகு அவர் ஏடிஜிபியாக இருந்தார், சிலை கடத்தல் பிரிவில் பணியாற்றி வந்தார். அதன் பிறகுதான் இது டிஜிபி பதவி உயர்வு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக இருக்கக்கூடிய கே பாலகிருஷ்ணன் அவர்கள் எக்ஸ் தளத்தில் ஒரு வார்த்தையை சொல்றார், பகிர்கிறார். ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடு வழக்கில் குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் அன்றைய தென்மண்டல ஐஜி சைலேஷ்குமார் யாதவ் அவர்களுக்கு பணிமூப்பு அடிப்படையில் டிஜிபியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருப்பது மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அதை மறுபரிசீலனை செய்வதோடு சட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி குற்றம் சாட்டப்பட்ட அனைவருக்கும் தண்டனை கிடைக்க வழிவகுப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி யார் கூட நிற்கிறாங்க? திமுக கூட. திமுகவினுடைய நட்பு கட்சி கம்யூனிஸ்ட். அப்போ இவங்க சொன்னால் கண்டிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்பார்கள். ஆனாலும் அதை ஒரு பொது தளத்தில் இப்படி ஒரு அறிக்கையாக சப்மிட் பண்ணுறார். இப்போ இந்த டிஜிபி அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு விகடன் போன்ற பத்திரிகையாளர்கள் இதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இப்படி ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, இந்த பதவி உயர்வுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா 92வது ஆண்டு பேட்ஜின் அடிப்படையில் அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் என்ன கொடுத்தாச்சு? பதவி உயர்வு அப்படிங்கிறது கொடுத்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய 93வது ஆண்டு ஐபிஎஸ் அதிகாரிகளுடைய சைலேஷ்குமார் யாதவ் இந்த ஆண்டு டிஜிபியாக பதவி பெற்றிருக்கிறார். இதில் எந்த விதமான பிரச்சனைகளோ, இதுதான் சட்டம், அதன்படி தான் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரியான பதவி உயர்வு கொடுத்திருக்கிறோம். இன்னும் நீதிமன்றத்தில் வழக்கு அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. அந்த வழக்கினுடைய விசாரணை முடிந்த பிறகு யார் யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்றாங்களோ அந்த தண்டனை கொடுக்கப்படும். அதுவரையிலும் அவங்க என்ன செய்யலாம்? அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பதவி, ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே அனுபவிக்கலாம். இதுவரையிலும் நாங்கள் இன்ஸ்பெக்டர், தலைமை காவலர், காவலர் என 3 பேர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். மேல்மட்டமாக இருக்கிறவங்க எவ்வளோ பதவி ப்ரமோஷன்ஸ் வேணாலும் அது சட்டம் அப்படி தான் சொல்லுது. இனி நீதிமன்றம் சொல்வதற்கு இணங்க நாங்கள் அதை மாற்றிக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை மக்கள் நீங்கள் எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி புரிந்து கொள்கிறார்? திமுக காரங்க இதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக காரங்க இதை பற்றி அதிகமாக கேள்வி கேட்காமல் இருப்பாங்களா? இருக்கிறார்களே, அதனுடைய காரணம் என்ன? இதெல்லாம் உங்கள் பார்வையில் நான் கொடுத்துட்டேன். இந்த செய்தி யாரும் பகிர்ந்திருக்க மாட்டாங்க நான் நம்புகிறேன். நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க, சவுக்கு சங்கர் உட்பட நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இதை பற்றியான ஒரு டிபேட் வரல. இது சரியா தவறா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் கொடுக்குறீங்களே, அவர் அரசு அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஒரு தண்டனை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அதனால என்ன பிரயோஜனம்? காலம் கடத்தப்பட்ட ஒரு நீதி அப்படிங்கிறது அது செத்த நீதி தானே, அது சமூக நீதிலாம் சொல்ல முடியாதுல்ல. அப்படின்னா மக்களாகிய நாம் இதை எப்படி பார்க்கிறோம்? கட்சிக்காரர்களாக இருக்கக்கூடிய சில நபர்கள் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்களுக்காக அரசியல் சதுரங்கம் காத்துட்ருக்கு. சாமானிய ஒரு மனுஷன் உங்கள் கருத்தை வாசிக்கும் போது
நார்மலாக ஒரு மனுஷனா நீங்கள் கருத்தை போடுவீங்க நான் நம்புகிறேன். திமுக காரனாவோ, அதிமுக காரனாவோ, பிஜேபி காரனாவோ, இல்லை காங்கிரஸ் இல்லாட்டி நாம் தமிழர் இப்படிங்கிற கருத்தை போடாதீங்க. சக மனிதனாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இங்கே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லலாம். இவங்களுக்கே இந்த நியாயம்னா, இந்த ஜெயராஜ் ஃபிலிக்ஸு அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய நடந்துச்சு. பொள்ளாச்சி அரசியல்வாதிகள், அதுவும் உங்களுடைய மனக்குமுறலாக இருக்குது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா, மனக்குமுறல் இருந்துச்சுன்னா அதையும் கருத்துக்களாக வந்து பதிவு பண்ணுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.